அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த உலகில் உதயநிதிக்கு போட்டியா ஒருத்தன் வட இந்தியாவில் கிளம்பியிருக்கான்ப்பா. அவன் பேர் சுவாமி பிரசாத் மௌரியா. அகிலேஷ் யாதவ் கிட்ட விசுவாச கூலி தொழிலாளியா எம்பியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். உதயநிதி மாதிரியே பெரியார் சொல்லாததையா நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சின்னவர் மாதிரியே சப்பை கட்டும் நல்லா கட்டுறாராம். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லாததையா நான் சொல்லிவிட்டேன், ஏன் இப்படி என் மேலே விழுந்து பிராண்டுறீங்க என்று சீறுகிறாராம். ஏற்கனவே இந்த உளறுவாயன் முஸ்லீம் ஓட்டை வாங்குவதற்காக இந்து மதத்தை இழிவுபடுத்தி தரக்குறைவா பேசின போக்கிரிதான். அப்போ பேசும்போது சும்மா இருந்த இந்துக்கள் இவ்வளவு தூரம் விழிப்படைஞ்சு இருப்பாங்கன்னு இவனுக்கு தெரியாது போல. இதை ஈஸியாக கடந்து போயிடுவாங்க என்று நினைத்தான். எதிர்ப்பு வலுப்பதை கண்டதும், கோர்ட்டில் வழக்குகள் பதிவாவதை கண்டதும் அகிலேஷ் யாதவ், அந்த கட்சியின் தலைவன், அது அவரது சொந்த கருத்து, கட்சியின் கருத்து அல்ல என்று கூறி தப்பித்து விட்டார். அவரு அப்படி என்னதான்ப்பா வளர்னாரு. ஹிந்து ஏக் தோக்கா ஹை. Hinduism is not a religion but a deceit and a means of livelihood for some people. அதாவது இந்து மதம் ஒரு ஏமாற்று மதம், அது ஒரு மதமே அல்ல, அது சில பேர் பிழைப்புக்காக கொண்ட வழிமுறை. இப்படி நான் சொன்ன இந்துக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புறாங்க, வழக்கத்துக்கு மாறா வழக்கு தொடுக்கிறாங்க. திடீர்னு இந்துக்களுக்கு இதுவரை இல்லாத சொரணை ரோஷன் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இந்துக்களை உணர்கட்ட ஜென்மம் என்றுதானே இத்தனை நாளும் நாம் நினைத்து நம்பிக்கொண்டு இருந்தோம், அது நம்பினது இப்ப தப்பாயிடுச்சே அப்படிங்கிறாராம். சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் 0.4% ஓட்டு வாங்கிய சமாஜ்வாடி பார்ட்டி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கௌரவமாகவாவது தோற்கலாமே என்ற எண்ணத்தில் அட்லீஸ்ட் இஸ்லாமியர்கள் ஓட்டையாவது வாங்கலாமே என்று இப்படி பேசி இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் யோகியால் துவச்சி துவம்சம் பண்ணி துடைத்து எரியப்பட்ட அகிலேஷுக்கு இப்போது முஸ்லிம் ஓட்டை விட்டால் வேறு வழி இல்லை. ராமர் பாதத்தை விட இஸ்லாம் பாதம் தான் அவரை காப்பாற்றும். அதனால் தான் ராமர் கோவிலை அகற்றிவிட்டு அங்கு பாபரி மஸ்ஜிதை அங்கு நிறுவ வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இல்லைனா ராமர் கோயில் கன்சர்வேஷன் நடைபெறப் போகிற சமயத்தில் இஸ்லாமியர் மகிழும்படி இப்படி ஏன் பேச வேண்டும்? இந்த சுவாமி பிரசாத் மௌரியா, there is no such Sanatan Dharma in this world. It is a deception. Hinduism not a religion. It is a hoax என்று ஏன் பேச வேண்டும்? தமிழ்நாட்டில் சிலருக்கு மறை கலந்த மாதிரி இவருக்கும் மறை கலந்து போயிடுச்சா? டெல்லியில் நடந்த புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸில் பகுஜன்ஸ் ரைட்ஸை பற்றி பேசுறதுக்கு கூப்பிட்டா அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு இப்படி பேசி யாரையோ மகிழ்வித்து இருக்கிறார். உன் தலைவனையே உன் மாநிலத்தில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, இந்தி கூட்டணியை உடைக்க என்ன பாடுபட முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை கச்சிதமாக பண்ணி இருக்கிறார் இந்த மௌரியா. உதயநிதி வடநாட்டில் இல்லாத குறைய அவர் தீர்த்து வச்சுட்டாரப்பா. இதே சமாஜ்வாடி பார்ட்டி தான் கரசேவர்களை அவரது ஆட்சி காலத்தில் கொன்று அராஜகத்தை தொடங்கி வைத்தனர். அன்று தொடங்கிய அராஜகத்தை அடக்கியவர் தான் இந்த யோகி ஆதித்யநாத். ஸ்டாலினை போல இந்துக்களின் ஓட்டை மட்டும் விரும்பும் அகிலேஷ் யாதவ் அவர்களின் இதயத்தில் இடம்பெற விரும்புவதில்லை. அவருக்கு நோம்பு கஞ்சியும் பிரியாணி பொட்டலமும் போதும். இல்லாவிட்டால் இஸ்லாமியர்களின் கைத்தட்டலுக்காக இப்படி அவர் பேசியிருப்பாரா? ராமர் கோவிலை இடித்துவிட்டு பாபரி மஸ்ஜித் என்ற பணத்தை புதைக்கிற கல்லறையை கட்ட வேண்டும் என்று கூறியிருப்பாரா? 500 ஆண்டு கால இந்துக்களின் கனவு உன் பதவி நாற்காலியின் கனவை பறித்து விடுமா, இல்ல பலித்துதான் விடுமா?
இண்டி கூட்டணி தலைவர்களுக்கு ராம்ஃபோபியா என்ற வியாதி வந்து ரொம்ப நாள் ஆகிறது. அதற்கு இன்னும் நாய்க்கடி ஊசி மாதிரி மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்புதல் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வரவில்லை என்று கூறிவிட்டார். ஓகே, அந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியலாக அவர் பார்க்கிறார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால் நான் வரவில்லை என்று அவர் கூறியிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதை மோடியின் வெற்றியாக அவர் பார்ப்பதால் எதிரிகள் யாருக்குமே அங்கு வர இஷ்டமில்லை. அவரது மனைவி பிருந்தா காரத், நாங்கள் மத நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் இந்து கடவுள் ராமரை எதிர்க்கிறோம் என்று அறிவுபூர்வமாக பேசியிருக்கிறார். ராமரை மோடியாக பார்ப்பதுதான் காரணம் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த ராமபிரான் கூட்டணி ஆட்சியை பிடிக்க தடையாக இருப்பதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால். 2024 தேர்தலை பார்த்து பயப்படுவத மாதிரியே ராம் மந்திரை பார்த்தும் இவர்கள் பயப்படுகிறார்கள். ராமனின் அம்புக்கு இவர்கள் பயப்படவில்லை. ராம பக்தர் மோடியின் கேள்வி கணைகளுக்கு பயந்து சாகும் பேடிகள் தான் இவர்கள். இவருடைய பெயரிலேயே சீதாராம் என்று இவர் வெறுக்கும் கடவுள் பெயர் இருக்கிறது. முன்பே கெசட்டில் பெயரை மாற்றியிருக்க வேண்டியதுதானே. எதற்கு சீதாராம் என்று பெயரை வேண்டா வெறுப்பாக சுமக்க வேண்டும்? இப்படி ராமரையும் வெறுக்க வேண்டும்? இவர் வீட்டு பூஜை அறையில் போய் பார்த்தால்தான் தெரியும் எத்தனை ராமர் படங்கள் அங்கு இருக்கிறது என்பது. பிஜேபி அவர்களது தேர்தல் அறிக்கையில் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொன்னதைத்தான் இப்போது நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுபோலத்தான் ஆர்டிகல் 370 எடுப்போம் என்று சொன்னார்கள், அதையும் செய்து காட்டினார்கள். உங்களைப் போல நீட்டை ரத்து செய்வோம், டீசல் பெட்ரோல் விலையை குறைப்போம், நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோம், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம், ஆட்டோ மானியம் 30,000 தருவோம், ஸ்கூட்டர் மானியம் தருவோம் என்று கதை அளக்கவில்லை, புழுகவில்லை, புருடா விடவில்லை. இந்தி கூட்டணியில் பிரதமர் யார் என்று அறிவிக்க பயப்படும் கூட்டணி உங்கள் கூட்டணி. பிஜேபி கூட்டணி சொன்னதை செய்பவர்கள். உங்களைப் போல் சொல்லாததையும் செய்யும் வாரிசு கூட்டணி அல்ல அது. இந்தி கூட்டணியில் எங்களிடம் பல பிரதமர்கள் இருக்கிறார்கள் என்று சஞ்சய் ராவத் கூறியிருக்கிறார். ஆனால் யார் பிரதமர் வேலை பார்ப்பார் என்பதை மட்டும் அவர்களால் இப்போது சொல்ல முடியவில்லை. சொன்னால் கூட்டணி கலைந்துவிடும். அதை ஜெயிப்பதற்கு முன் சொல்ல முடியாதாம். தன்னை ஆளப்போகிறவன் யார் என்று அறிந்து கொள்ளும் உரிமை இந்திய ஓட்டர்களுக்கு கிடையவே கிடையாதாம். அதற்கான தகுதி அவர்களுக்கு இன்னும் வரவில்லையாம். மன்மோகன் மாதிரி ஒரு பொம்மையோ ஊமையோ கிடைக்காமலா போய்விடுவான். கர்நாடகாவில் ஜெயித்த மாதிரி மக்கள் வெற்றி கனியை தங்கத்தட்டில் வைத்து தருவார்கள் என்று வெட்டி திங்கலாம் என்று இருந்தவர்களுக்கு வாழைப்பழ தோல் கூட கிடைக்கவில்லை. பைத்தியம் முத்திவிட்டால் உளறுவதை யாரும் தவறாக கருத மாட்டார்கள். அவன்தான் பைத்தியமாச்சே. உளறுவதற்கு சமூக நீதி எல்லா உரிமைகளையும் அவனுக்கு கொடுத்துள்ளதே. அதனால் தான் இந்து மதம் ஒரு மதமே அல்ல என்று உளர முடிகிறது. இந்து மதம் என்பது இந்தியர்களின் வாழும் முறை, அது ஒரு வாழ்வியல் தத்துவம் என்று 1955 சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது. அதை தூக்கி பிடித்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டே இந்து மதம் ஒரு மதமே இல்லை என்று சொன்னதாக இப்போது சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் இந்த பைத்தியங்கள். நானும் சுப்ரீம் கோர்ட் சொன்னதைத்தானே சொன்னேன் என்று சப்பை கட்டுகிறார்கள். அது திராவிட மாடல் தத்துவமாம். டெங்குவை ஒழிப்பது போல சனாதன தர்மத்தையும் ஒழிப்பேன், டெங்கு கொசுவை போல அதை அழிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் தான் அழிந்து போவார்களே தவிர சனாதனமும் டெங்குவும் இங்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். டெங்குவால் உயிர் பலி ஆவது நடந்து கொண்டேதான் இருக்கும். டெங்கு கொசு உன்னை கடித்து கொண்டேதான் இருக்கும். டெங்கு உயிர் பலி வாங்கும் ஒரு நோய் என்பது உனக்கு தெரியாதா? சனாதனம் என்ன செய்யும் என்று தெரியாததால் தான் இந்த உளறல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது நின்று கொள்ளும் என்பது 2024 தேர்தல் காட்டிக் கொடுத்து விடப் போகிறது. அதனால் தான் ஹிந்து ஏக் டோக்கா ஹை என்று திராவிட குரல் வடக்கே ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. கம்யூனிஸ்டுகளைப் போல தாங்களும் துடைத்து எரியப்படுவோம் என்ற பயத்தில் உளரத்தானே முடியும், வேறென்ன செய்ய முடியும்? 30,000 கோடி சம்பாதித்தவனும் 4,000 கோடிகளை முழுங்கியவனும் 12,000 கோடிகளை முழுங்க துடிப்பவனும் சனாதனத்தை ஒழிக்க கிளம்பியவனும் ஒரே ஆள் என்பதால் தான்
உங்கள் வண்டவாளங்களை வெளிச்சம் போட்டு காட்டத்தானே இந்த வர்ண பகவான் வந்து ஆட்டம் போட்டான். அதில் உங்கள் சாயம் வெளுத்து போனது. அது மக்களுக்கும் தெரிந்து விட்டதே இப்போது. அந்த வர்ண பகவான் 2024 தேர்தல் வடிவில் வருவான். உங்களின் அசையா சொத்துக்களை இழுத்து கொண்டு போக மழை தண்ணீர் போல அவன் வேகத்தோடு வருவான். சுனாமியாக வருவான். அப்போது சங்கரா சங்கரா என்ற உங்கள் குரல் யாருக்குமே கேட்காது. மைனாரிட்டிகள் தயவில் மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மைனர் குஞ்சுகளின் குஞ்சுகள் சுடப்படும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அப்போது அண்ணாமலை தீபத்தை பார்த்து நீங்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டாலும் உங்கள் பாவங்கள் தீரப்போவதும் இல்லை. தூத்துக்குடி நெல்லை மக்களிடம் பாராமுகமாக நடந்து கொண்டதற்கு அண்ணாமலையாரும் பதிலுக்கு அப்படியே நடந்து கொள்வார். வாய் இருக்கிறது என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்றால், விரல் இருக்கிறது என்பதற்காக மக்களும் அதை EVM மிஷினில் காட்டுவார்கள். மோடி ஆட்சியில் யாரும் வேலைக்கு போவதில்லையாம். வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடுகிறதாம். இவர்கள் காலத்தில் வேலை வாங்கலையோ வேலை என்று இவர்கள் கூடையை தலையில் வைத்து கொண்டு வீடு வீடாக கொண்டு போய் வேலையை கொடுத்தார்களாம். எல்லாவனும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்க கண்ணுக்கு அவனுங்க தெரிய மாட்டாங்க. உங்களுக்கும் தெரியாமல் மோடி அவர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டு இருப்பது அது மோடி மாடல். போஸ்டர் ஒட்டவும் தோரணம் கட்டவும் உங்களுக்கு தாராளமாக ஆள் கிடைக்கும் போது வேலை இல்லாமத்தான் அவனுங்க நம்ம கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வரானுங்க என்று நினைப்பது உங்கள் கருத்து சுதந்திரம். உழைக்காத மக்களை உருவாக்கி 100 நாள் திட்டத்தில் போடுவது உங்கள் வியாபார தந்திரம். 500 ரூபா பிரியாணி குவார்ட்டருக்கு அடிமையாக்கி வைத்திருப்பவனுக்கு நாம தான் வேலை போட்டு கொடுக்கும் முதலாளி என்ற நினைப்பு வரத்தானே செய்யும். அது உன் மூளையின் வறட்சியைத்தான் காட்டுகிறதை தவிர உன் ஆட்சியின் வளர்ச்சியை அல்ல. இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தான் ராம பக்தர்கள். அவர்கள் உங்கள் கேள்விகளுக்கு கூடிய விரைவிலே பதில் அளிப்பார்கள். நான் அதை மீண்டும் வந்து சொல்லுவேன். ஜெய் ஹிந்த்.